அக்கிரமமும் அநியாயமும் பேசிக்கிட்டு ஆதிக்கம் பண்ற தங்கராஜ கூடிய சீக்கிரமே அழகுமதி ஓங்கி பல்லார்னு அறையிறத பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி கையில பாலை கொடுத்து உள்ள அனுப்புறாங்க. ரேவதியும் அழகு மலரும் உள்ள போற அழகுமதி ச்சே இவன்கிட்ட இப்படியெல்லாம் நம்ம நடந்துப்போன்னு நினச்சி கூட பார்க்கலையே, இவன் முகத்தை பார்க்குறதுக்கே கோபமாக வருது, இதில் இது ஒன்று தான் கேடா அப்படிங்கிற மாதிரி முதல் இரவுக்கு தேவையான பாலையும் அங்கே பழங்களையும் வாங்கிட்டு உள்ளே போகிற அழகுமதி அங்கே பட்டு வேட்டி சட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கிற சுரேஷை பார்த்துட்டு கண்டுக்காம பாலை டேபிள் மேலே வச்சுட்டு போய் பெட்டில் உட்காந்துடுறாங்க. அப்போ சுரேஷ் என்ன இதெல்லாம் எடுத்துட்டு அழகாக மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டா உன்னை பார்த்து கூட அப்படியே வாழ்ந்துடுவேன்னு நினைப்பாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க உடனே அழகுமதி தான் கையில் வச்சிருக்கிற பாலை வச்சுட்டு அப்படியே பல்ல வெறுகிட்டு நிற்கிறாங்க. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, என்ன இதெல்லாம் வேண்டான்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே, அதை சொல்ல முடியாதே உன்னால, ஏன்னா நீ பணத்துக்கு வேண்டி என்னை கட்டிட்டவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் குத்தி காமிக்கிறாரு. உடனே அழகுமதியோ இதை பாருங்க, தேவையில்லாததை பேசினா அதுக்கப்புறம் நானும் பேச வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்ல, என்னடி என்ன பேசுவ சொல்லு பார்க்கலாம், என் மேலே என்ன தப்பு இருக்கு, எதுக்காக நான் உன்னை கட்டிக்கிட்டேன், ஒரே ஒரு காரணம்தான், எங்கள் மச்சான் தங்கராஜ் சொன்னாருங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் நீ அப்படியாடி, உனக்கு தங்கறதுக்கு வீடு வேணும், உன் அப்பனுக்கு ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்கு, அதுதான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லி இருந்தாங்கல்ல, அதுக்கு பணம் வேணும். அதுக்கப்புறம் நீ நல்ல முறைக்கு இப்படி இழிச்ச வாயனா பார்த்து நகை நட்டெல்லாம் எதுவும் போடாமல் அருமையான புகுந்த வீடு கிடைச்சா யாரு தான் விடுவாங்கன்னு சொல்லி எப்படியோ எங்கள் மச்சான் பேரை சொல்லிட்டு நீ வந்துட்ட இங்கே அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாத அழகுமதி தான் கையில் வச்சிருந்த பால் டம்ளரை அப்படியே முகத்தில் அடிக்கிறாங்க. உடனே சுரேஷ் அப்படியே முளைக்கிறாரு. என்னடி என் மேலேயே பாலை ஊற்றிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே அழகுமதியோ ஆமாண்டா ஆமாம், நீ டீ போட்டு கூப்பிட்டா நானும் டா போட்டு தான் கூப்பிடுவேன், நீ மரியாதை கொடுத்தா தான் நானும் உனக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, இது எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்கு வாழ வந்த உனக்கு எவ்வளவு திமிருடி இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க போகிறாரு அழகுமதியை. அழகுமதியும் விடுவனான்னு சொல்லி சுரேஷோட கையை அப்படியே மடக்கி, இதை பாரு முதலும் கடைசியுமா சொல்கிறேன், என்கிட்ட மரியாதை வேணும்னா நீ மரியாதையாக நடந்துட்டா தான் திருப்ப அது கிடைக்கும், இல்லைன்னா நிச்சயமாக இதை விட கேவலமாக இன்னும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கையை ரெண்டையும் வெறுகிட்டு திரும்பி போய் செவுத்தில் மண்டையில் முட்டிக்கிறாரு சுரேஷ். உடனே அழகுமதி சிரிச்சுக்கிறாங்க. பத்தாததுக்கு அங்கே இருக்கிற பெட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துடுறாங்க அழகுமதி. என்ன தெனா வெட்டடி, என் முகத்தில் பாலை கொட்டினதும் இல்லாமல் கால் மேலே கால் போட்டு எங்கள் வீட்டில் வந்து என் பெட்லேயே, சி உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் இருக்கிற அங்கே பெட்ஷீட்டு தலையணை எல்லாம் உருவிக்கிட்டு மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி போகிறாரு சுரேஷ். அதே சமயம் தூக்கம் வராமல் ஃபோன் பேசிக்கிட்டு யாரு கூடிய கெடுக்கலான்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு வெளியில் உலாத்திக்கிட்டு இருக்கிற தங்கராஜ், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இந்நேரத்துக்கு பாய தலையணையோட நீ எங்க மொட்டை மாடிக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சுரேஷோ, ஏன் மாமா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, இப்போ இவளை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சு கடைசியில் என் வீட்டை விட்டு என்ன துரத்துற அளவுக்கு இந்த பஜாரி மூஞ்சியை பார்த்தாவே பிடிக்கல மாமா, பத்தாததுக்கு என் முகத்தில் பாலை வெட்டெறிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி நிற்கிறாரு. தங்கராஜு, என்ன மாப்பிள்ள சொல்கிற, அவன் உன் முகத்தில் பாலை விட்டெறிஞ்சாளா, நீ என்ன சும்மாவா விட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சும்மா விடல, அடிக்கிறதுக்கு போனேன், அதுக்கும் மேலே அவன் முகத்தை அங்கே இருந்து என்னால் பார்க்க சகிக்காம தான் வெளியிலையாவது போய் நிம்மதியாக தூங்கலான்னு பாய் தலையணையெல்லாம் தூக்கிட்டு நான் மொட்டை மாடிக்கு போகிறேன் மாமா அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, டேய் சுரேஷு நீ ஒன்றும் வருத்தப்படாதடா, காலையில் இருக்கு அவளுக்கு வட்டியும் முதலுமா சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கராஜும் சரி நானும் உன் கூடவே படுக்கிறேன் அப்படின்னு அங்கே மொட்டை மாடியில் தங்கராஜும் சுரேஷும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அழகுமதி நிம்மதியாக ஃபேன் போட்டு ஏசி போட்டு கூலாக படுத்து எழுந்திரிச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வெளியில் வர, தங்கராஜ் அப்படியே மேலிருந்து கீழே வரைக்கும் அழகுமதியை முறைச்சிட்டு பாக்கெட்டில் கை விட்டுட்டு,
என்னம்மா என்ன என் மாப்பிள்ளை கிட்ட நேற்று எப்படி அப்படி உன்னால் நடந்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதே சமயம் என்ன மகாராணி இந்நேரத்துக்கு தான் எழுந்திரிச்சு வருவீங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுக்கறது யார் பண்ணுவாங்க? இந்த வீட்டோட மருமக தானே நீயே, உன்னால் பண்ண முடியாதா? போ முதல்ல அழகு மலர் காஃபி போட்டுட்ருக்கா ஒருத்தையுமே, நீயும் போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேச உடனே போயிடுறாங்க. அப்போ தங்கராஜ் மதிக்காமல் போகிறா பாரு, ஏதாவது பதில் சொல்கிறாளான்னு பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து உனக்கு இருக்குதுடி வட்டியும் முதலுமா என்கிட்ட அப்படின்னு தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாரு தங்கராஜ். அதே சமயம் காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ தங்கராஜ் வெளியில் ஏதோ பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க தங்கராஜ் கேட்குறாரு, என்ன ஒழுங்கு மரியாதையா என் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ முடியுமா, இல்லை அவனை பழி வாங்குற மாதிரி நேற்று பாலை கொட்டுனையே அதே மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணாதான் கடைசி வரைக்கும் மேடம்க்கு இருக்கலான்னு அபிப்பிராயமா? உனக்கு தெரியாதா என்ன? நீ அடக்க ஒடுக்கமா இந்த வீட்டில் மருமகளா சுரேஷ் பொண்டாட்டியா வாழலைன்னா உன்னை வாழா வெட்டியா திரும்பவும் உன் பிறந்த வீட்டுக்கு ஆஹா வக்கில்லாத உன் பிறந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவான் இந்த தங்கராஜ்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மறுபடியும் பேப்பர் படிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு தங்கராஜ். உடனே அழகுமதி, ஓஹோ அப்போ நேற்று பாலை கொட்டினது உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சா? சரி சரி, அப்போ உங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்த காஃபியை அப்படியே தங்கராஜ் முகத்தில் விட்டெறியறாங்க. அழகுமதி அங்கே சூட்டோட வலி தாங்க முடியாம தங்கராஜ் அலறாரு. அழகுமதியோ சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்போ வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வர்றாங்க. மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க, பின்னாடியே சுரேஷும் மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது மாப்பிள்ள ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தெரியாமல் கை தட்டி என் முகத்தில் காஃபி பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷு என்ன எங்கள் மாமா மேலே காஃபியை கொட்டுனையாடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. மறுபடியும் கையை பிடிச்சிட்டு அழகுமதி, என்ன நேற்று ஒருக்கா சொல்லணும், இன்னைக்கு ஒருக்கா தனித்தனியாக அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லணுமா? நேற்று சொன்னதே தான், நான் இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமியும் என்னடி எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு ஒழுங்கு மரியாதையாக நாங்களே எவ்வளவு பயந்து பயந்து நடக்கிறோம், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அவர் முகத்தில் காஃபி படுற அளவுக்கு தெரியாமல் கேர்லெஸ்ஸாக கொண்டு வந்து கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்ல, அழகு மலரோ அண்ணன் போய் மூஞ்சியை கழுவுங்கண்ண, தெரியாமல் அழகுமதி தட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்ல, உடனே தங்கராஜோ அத்தை விடுங்க அத்தை விடுங்க, தெரியாம தான் கை தட்டி தான் என் முகத்தில் காஃபி பட்டுச்சு, அதுக்கு அவங்கள திட்டி என்ன பண்ணுறது, நான் தான் தட்டி விட்டுட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்கிற வாஷ் பேஷனில் முகம் கழுவுறாரு தங்கராஜ். அதே சமயம் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க அழகுமதி. அந்த சமயம் தங்கராஜ் சுரேஷை கூப்பிட்டு, டேய் மாப்பிள்ள, இவ நாம் நினச்சதை விட பல மடங்கு கொழுப்பும் திமிரும் நிறையா இருக்கிறவளா தாண்டா இருக்கா, இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் ஹெவியாக பிளான் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் போலடா அப்படின்னு சொல்ல, அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஏமாமா அப்போ தெரியாமல் உங்கள் கைப்பட்டு தான் உங்கள் மேலே காஃபி கொட்டுச்சுன்னு சொன்னது பொய் தானே அப்படின்னு சொல்ல, உடனே சொல்கிறாரு தங்கராஜ், பின்ன எல்லார் முன்னாடியும் என் மாமியா மாமனார் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி எல்லாம் அவ என் முகத்தில் காப்பியை கொட்டிட்டான்னு நான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்ல முடியுமாடா? அதுக்காகத்தான் போய் சொன்னேன். நேற்று நைட்டு உனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்ல, உடனே சுரேஷ், ஏன் மாமா இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்ன கேட்டிங்களா? இப்போ வம்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி இவளை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சு இவ நம்ம கடலில் விரலை விட்டு ஆட்டிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுரேஷ். உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, இருக்குது மாப்பிள்ள அவளுக்குன்னு.